ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செப்டம்பர் 27 இன்றைக்கி சிறகடி காசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விறுவிறுப்பாகவே போயிட்டு இருந்தது. நேற்று வந்து தப்பான முத்திரையை அந்த தீபனும் ரதியும் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே இப்போ வந்து அண்ணாமலை வந்து எச்சரிக்கிறாங்க விஜயாவை. இதோ பாரு, உன்கிட்ட டான்ஸ் கற்றுக்க வர பிள்ளைங்களுக்கு நீ தான் வந்து பாதுகாப்பு, கொஞ்சம் அவங்க மேலே கண்காணிப்பு வை. மீனா சொல்கிறத பார்த்தா ஏதோ வந்து தப்பாக இருக்குது, அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குச்சுன்னா ஆகிட போகுது, பெற்றவங்க வந்து உன்னை நம்பி தானே பசங்களை அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. அதை வந்து விஜயா நல்லா மனசில் ஏற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி டான்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜதி சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களையும் எதை கவனிச்சிட்டு இருக்காங்க விஜயா. அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயா வந்து அதை கவனிச்சிடுறாங்க. கவனிச்சுட்டு ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு எல்லாரும் இவ்வளோ கிட்ட நின்று ஆடிட்டு இருக்கீங்க, தூரமாக நின்று ஆடுங்க அப்படின்ட்டு ரதி நீ வந்து முன்னாடி வந்து நின்று ஆடு அப்படின்னதும், மாஸ்டர் அப்போ நானும் வந்து ஆடவா முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேண்டாம் நீ பின்னாடியே நின்று ஆடு அப்படின்றாங்க. ஏன் மாஸ்டர் அப்படின்றாங்க. உடனே வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து பின்னாடி நின்று ஆடு, ரதி வந்து முன்னாடியே நின்று ஆடட்டும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து எங்களை சந்தேகப்படுறீங்களா அப்படின்றாங்க. சந்தேகம்லாம் எதுவும் படலப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஆடுறீங்கல்ல, இவன் வந்து முன்னாடி நின்று ஆடினா முன்னாடி நின்று ஆடுற பசங்க வந்து இவளை பார்த்து ஆடட்டும், நீ பின்னாடி நின்று ஆடு, உன்னை பார்த்து மற்ற பசங்க ஆடட்டும் அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. ஏன் மாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு என்னமோ நீங்கள் வந்து எங்களை சந்தேகப்படுற மாதிரியே இருக்குது அப்படின் போது விஜயா சொல்கிறாங்க, அதுதான் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. இதோ பாருங்கள், உங்களுக்குலாம் இவ்வளோ சின்ன வயசுலேயே டான்ஸ் கற்றுக்கலாம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் சின்ன வயசுலேயே டான்ஸ் கற்றுட்டு இருந்தாலும் என்னால் அதில் வந்து எதுவுமே பெருசாக சாதிக்க முடியல. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, இப்போ உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம், அதனால் வந்து கிடச்சிருக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்தி லைஃப்பில் வந்து நல்லா வர பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ மட்டும் நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், தனியாலாம் நீங்கள் யாருமே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை, என் கண்ணு முன்னாடி தான் இனிமேல் நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன் மாஸ்டர் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தானே எங்களால் நல்லா ஆட முடியும் அப்படின்றாங்க. பண்ணுங்க, ஆனால் நான் சொல்கிற டைமில் மட்டும் பண்ணுங்கள், யாரும் வந்து தேவையில்லாமல் நான் சொல்லாததெல்லாம் செய்ய வேண்டாம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த தீபனுக்கும் ரதிக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஓஹோ, இவங்களுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து விஜயா ரூமில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. பார்வதி வந்து காஃபி கொண்டு வராங்க. ஏன் நீ வெளியில் வந்து தீபன்ட்டையும் ரதிட்டையும் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசின அப்படின்னதும் எல்லாமே ஒரு காரணமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. சரி, நீ இன்னைக்கு வந்து ஏதாவது ஹோட்டலில் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ண, அப்படி இல்லைன்னா நீயே சமைச்சிட்டு பார்வதி அப்படின்றாங்க விஜயா. உடனே வந்து ஏன் மீனா தான் சாப்பாடு கொண்டு வருவாள்ல அப்படின்னதும், இல்லை இனிமேல் அவள் வந்து சாப்பாடு கொண்டு வர மாட்டா அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு, அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னதும், அதெல்லாம் இல்லை, நான் தான் கொண்டு வர வேணான்னு சொன்னேன், அவள் எங்கே வந்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, நேற்று அப்படி தான் ரதியை வந்து திட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்து சொல்கிறாங்க, அப்படி பொதுவாலாம் வந்து நீ மீனா வந்து சொல்லாத, மீனா வந்து இந்த காலத்து பொண்ணு, நானும் வந்து அந்த தீபனை வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன், அவனோட பார்வையே வந்து சரியில்லாமல் தான் இருக்குது, நம்ம கண்ணுக்கு வேணால் எதுவும் தப்பாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மீனா இந்த காலத்து பொண்ணு, 4 இடத்துக்கு போகிறவ, அவள் சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் இருக்கும், எனக்கும் என்னமோ அது வந்து சரியில்லை, அதை வந்து கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அப்படின்னதும் உன்னை விஜயா வந்து சொல்கிறாங்க. அதனால தான் நானுமே வந்து யோசிச்சு அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக வந்து ஆட வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என்ன விஜயா, நீ வந்து சொல்கிறத பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை வரும் போலையே, நான் வேறு எங்கள் வீட்டில் வந்து டான்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு ஓடிகிடி போயிட்டா அதுக்கப்புறம் போலீஸ் இங்கே தானே வந்து விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்ல, நீ வேற எதையாவது பயப்படுத்திட்டு இருக்காது அப்படின்றாங்க. ஐயோ, அப்படி கிடையாது விஜயா, கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு, இப்போ மீனாக்கு வர இந்த மாதிரி டவுட் வந்திருக்கு, உனக்குமே வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ நீ வந்து சொல்கிற, அதனால் வந்து பேசாமல் அவங்க ரெண்டு பேரையும் வந்து நிப்பாட்டிடலாம் டான்ஸ் ஸ்கூலை விட்டு, எனக்கு என்னவோ அதுதான் நல்லதுன்னு சொல்லி தோணுது, எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு வீடு தான், என் பையனும் என்னை வந்து கவனிக்கிறதில்ல, இங்கே வந்து யாராவது வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா பெரிய வில்லங்கமாக போயிடும் விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்றாங்க. இருந்தாலும் எனக்கு என்னவோ பயமாகவே இருக்குது, அவங்களால ஏதோ ப்ராப்ளம் வந்துடுமோன்னே தோணுது அப்படின்றாங்க பார்வதி. விஜயாவும் கொஞ்சம் யோசனையில் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மனோஜ், ரோகிணி, அப்புறம் அந்த பவுன்சர் 3 பேரும் வந்து அந்த இவங்க சாம்பிராணி போடுற அவர் வந்து சொல்லிட்டு போனார் இல்லையா அந்த பெரியவர், அந்த கோயிலுக்கு வந்து வராங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க பவுன்சர்கிட்ட, நீ வந்து என் கூடயே இரு, வா, யார் ஏதாவது கோயிலில் வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசீகரன் இருக்கார்ல PA, அவர் வந்து சாமியார் வேஷம் போட்டு நின்றுட்டு
எல்லார்ட்டையும் வந்து அருள் சொல்கிற மாதிரி வந்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாரு அந்த சாமியார்கிட்ட வந்து நிறைய கூட்டம் இருக்குது, அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே வாப்பா உனக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச தொகையை அன்னதானத்துக்காக போடுங்க, நாங்கள் எல்லார்ட்டையும் காசு வசூல் பண்ணி அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருமே வந்து பணத்தை போட்டுட்டு வந்து கேட்குறாங்க, சாமி இங்கே வந்து யாராவது வந்து ஏதோ லெட்ரு கிட்ரு கொடுத்துட்டு போனாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இந்த மாதிரி வந்து சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாங்க. ஆமாப்பா, ஒரு பையன் வந்து வந்தான், அவன் வந்து ஒரு லெட்டரை வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரோகிணிக்கு வந்து ரோகிணி தான் பார்த்துட்றாங்கல்ல வசீகரனை. மனோஜுமே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சாமி அப்படின்னு சொல்லும்போது, நான் நிறைய கோயில் குளம்லாம் போயிட்டு வரேன்ப்பா, அந்த மாதிரி நீ ஏதாவது என்னை வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்றாங்க. உடனே அந்த பவுன்சர் வந்து அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு படிங்க சார் அப்படின்றாங்க. பிரித்து படித்து பார்த்தா, இத்தனை நாள் உனக்கு வந்து லெட்ரு கொடுத்தது வந்து நான் தான், என் பேரில் வந்து ரஜினி வந்து படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னதும், தலைவர் படத்தில் பேரெல்லாம் வரிசையாக சொல்லுங்கள் அப்படின்னதும் அந்த பவுன்சர் வந்து சொல்கிறாரு, அண்ணாமலை, அருணாச்சலம், பாட்சா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து எங்கள் அப்பா எதுக்கு எனக்கு இந்த மாதிரி மொட்டை கடுதாசிலாம் போட போகிறாரு, சச்சா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, வேறு ஏதாவது படம்லாம் சொல்லுங்கள் அப்படின்னதும் அவர் வந்து முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து கண்டிப்பாக இவன் தான் வந்து லெட்டர் வந்து எழுதியிருக்கான், இவன் தான் அந்த லெட்டர் எழுதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னதும் உடனே ரோகிணி வந்து தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை கிளப்பாத மனோஜ், முத்து வந்து எதுக்கு அந்த மாதிரி லெட்டர் வந்து நம்மளுக்கு போட போகிறாங்க அப்படின்னு சொன்னதும், இல்லை அவன் செய்யக்கூடியவன் தான் ரோகிணி, எல்லாம் பொறாம, என்னோட வளர்ச்சியை பார்த்து அவனுக்கு பொறாம, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சாமியார்கிட்ட, அதாவது அந்த வசீகரன்ட்ட வந்து மனோஜ் வந்து கேட்குறாரு, அந்த லெட்டரை கொடுத்துட்டு போனவங்களை வந்து உங்களுக்கு அடையாளம் தெரியுமா அப்படின்னதும், தெரியுமே அப்படின்னதும் உடனே மொபைல் வந்து முத்து ஃபோட்டோவை வந்து காட்டுறாரு மனோஜ். ஆல்ரெடி இந்த வசீகரன் வந்து முத்துட்ட வந்து அடி வாங்கியிருக்காரு இல்லையா, இந்த ரோகிணியை கல்யாணத்தை நிப்பாட்ட போகும்போது காரில் வந்து அடி வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாவது வந்து வசீகரனை போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது முத்து தான் வந்து போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்தாங்க இல்லையா, வண்டியில் வந்து இடிச்சு தள்ளிட்டு ஒரு லேடி இடிச்சு தள்ளிட்டு போனதுமே முத்து தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் வசீகரனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தது. அதுக்கு பழி வாங்குறதுக்காக இந்த வசீகரன் என்ன பண்ணிடுறாரு, இவன் வந்து இவனுக்கு ஏதோ சொந்தக்காரன் போல இருக்குது, அப்போ இவன் தான் லெட்டர் கொடுத்தான்னு சொல்லிடலான்ட்டு முத்து மேலே பழியை தூக்கி போட்டுடுறாரு அந்த வசீகரன். ஆமாம் இந்த பையன் தான் லெட்டர் கொடுத்துட்டு போனான்னு பாத்தியா ரோகிணி, அந்த முத்து தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கான், இதுக்கு மேலே நான் வந்து அவனை சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபமாக வந்து போகிறாங்க. அப்போ வந்து ரோகிணிகிட்ட வந்து அந்த மனோஜ் போனதுக்கப்புறம் அந்த வசீகரன் வந்து சொல்கிறாங்க, என்னம்மா அந்த ஆள் வந்து உங்கள் சொந்தக்காரனா, 30 லட்சத்துக்கு சீக்கிரமாக ஏற்பாடு பண்ண, இல்லைன்னா இதுக்கு மேலேயும் நீ வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி வந்து எதுவுமே பேசாமல் நில்லு மனோஜ்ட்டே போகிறாங்க. ஆனால் இந்த மனோஜ் வந்து கோவமாக வீட்டுக்குள்ளார வராங்க. வரும்போதே பவுன்ஸ்ரியும், நீயும் மேலே வா, நான் சொல்கிற ஆளை நீ என்ன வேணால் பண்ணு, நீ வந்து அடிச்சு போட்டால் கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுன்ஸ்ரை மேலே கூட்டிகிட்டு வராங்க. டேய் முத்து எங்கே இருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க. அம்மா இங்கே வாங்கம்மா, அந்த மொட்டை கடுதாசி போட்டது யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கத்துறதை பார்த்துட்டு ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை, மீனா எல்லாருமே வந்து வெளியில் வந்துடுறாங்க. டே ஏன்டா நடுகாலில் நின்று கத்திட்டு இருக்க, என்ன அப்படின்னது, அந்த முத்து எங்கப்பா, அவனால தான்ப்பா இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு தெரியாதுல்ல, எனக்கு வந்து 2 மொட்டை கடுதாசி வந்தது, அதில் என்னென்னமோ வந்து எழுதியிருந்தது, அந்த மொட்டை கடுதாசி போட்டது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னதும், உனக்கு யாருடா மொட்டை கடுதாசிலாம் போட போகிறாங்க அப்படின்றார் ரவி. போட்டிருக்காங்களே அந்த கடுதாசியில் என்னென்னலாம் எழுதியிருந்தது தெரியுமா, எனக்கு மேலே பிரச்சனை வரும்னு எழுதியிருந்தது, அதுவும் அந்த 2வது கடுதாசில் வந்து நான் தற்கொலை பண்ணி எழுதியிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து எனக்கு வேறு மாரடைப்பு வரும்லாம் போட்டிருந்ததுங்க அப்படின்னதும் மனோஜ் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் தம்பி வந்து கொலை பண்ணிடுவான் அப்படின்லாம் போட்டிருந்தது, இப்போ தான் தெரியுது அது வந்து ரவி தான், இந்த முத்து தான் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கான்னதும், ரோகிணி உங்கள் வீட்டுக்காரர் என்ன பேசிட்டு இருக்காரு, இப்போ எதுக்கு அவர் இந்த மாதிரி தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்காரு, அவரை ஒன்றும் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையும் சொல்கிறாங்க, எதுனாலும் முத்து வந்து நேரடியாக தான் பேசுவான், இந்த மாதிரி கடுதாசி அவன்லாம் எதுக்கு போட போகிறான் அப்படின்னதும் உடனே ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க, முத்துலாம் அந்த மாதிரி எழுதுறவன் கிடையாது, அவன் எதுக்குடா உனக்கு போய் மொட்டை கடுதாசி எழுத போகிறான் அப்படின்னதும் உடனே விஜயா வந்து, இல்லை இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா அவன் தான் வந்து எழுதியிருக்கான் போல இருக்கு அப்படின்னதும், நான் ஆதாரத்தோடு தான் வந்து சொல்கிறேன், அவன் தான் எழுதியிருக்கான்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு அப்படின்றார் மனோஜ். இதுக்கு மேலே நான் வந்து அவனை சும்மா விட போகிறது கிடையாது, எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருப்பான் அப்படின்னதும் உடனே ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, ரோகிணி என்ன உங்கள் ஹஸ்பண்ட் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, நிஜமாவா அப்படின்னு சொன்னதும், இல்லை தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து சொல்ல வராங்க. அதுக்குள்ளார மனோஜ் வந்து தெளிவாக தெரியுது, அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான், என்னை பார்த்து அவனுக்கு பொறாம, நான் வந்து முன்னேறக்கூடாதுன்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான், இதனால தான் நான் பயந்து போய் ஜோசிக்காரை பார்த்து ஷர்ட்டெல்லாம் வர போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னது, அதுக்காக தான் நீ கலராக ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தியான்னு ரவி வேற கிண்டல் பண்ணுறாரு. டேய் கிண்டல் பண்ணுற நேரமா இது, நானே கடுப்பில் வந்து வந்திருக்கேன், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயா
வந்து மீனாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி என்னடி இதெல்லாம், உங்கள் 2 பேருக்கும் இதுதான் ஆசையா? நான் வந்து மாரடைப்பு வந்து செத்து போயின்லாம் எழுதிருக்கீங்க, எப்போ வந்து நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ இனிமேல் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, முதல்ல போங்க அப்படின்னதும் நாங்கள் எங்கே போகணும், எதுக்கு போகணும் அப்படின்றாங்க மீனா. முதல்ல வெளியே போங்க, எங்கேயாவது போங்க, இனிமேல் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. அவர் தான் ஏதோ புரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காருன்னா நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்கள், அவருக்கு இந்த மாதிரி கடுதாசி போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எது சொல்லணுன்னாவே முகத்துக்கு நேராகவே சொல்கிறவர் அவர் எதுக்கு லெட்டர்லாம் போட போகிறாரு, தேவையில்லாமல் அவர் மேலே பழி போடுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க மீனா. உடனே அண்ணாமலையும் திட்டுறாங்க. விஜயா என்ன பேசுகிற நீ, எதுக்கு அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணும், அவன் தான் ஏதோ வளர்றானா நீயும் வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க அண்ணாமலை. ஏங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்போ வந்து நான் சாகணும்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து நான் இனிமேல் இவங்களை வந்து இங்கே இருக்கவே விடவே மாட்டேன், ஒரு பெத்த அம்மானு கூட பார்க்காம நான் சாகணும்னு சொல்லி நினச்சிருக்கான் அப்படின்னது. ஓஹோ, அவனுக்கு வந்து நீ பெத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்போ தான் உனக்கு வந்து தோணுதா அப்படின்றாரு அண்ணாமலை. ஏங்க இப்போ இதை பேசுகிற நேரமா இது, நான் தான் சொல்கிறேன்ல, எப்போ அவன் இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டானோ இனிமேல் அவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட வந்து இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. தேவையே இல்லாமல் இப்போ முத்து மேலே இந்த மாதிரி ஒரு பழி வந்து விழுந்திருக்கு. அந்த வசீகரனும் பார்த்துட்டிங்கன்னா முத்துவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன் தான் வர சொல்லிட்டாங்க. சும்மாவே மனோஜ் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ ரோகிணிக்கு வந்து தெரியும் அது முத்து கிடையாது, தேவையில்லாமல் வந்து இந்த வசீகரன் தான் கோத்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏதோ பெரிய மனசு பண்ணி மன்னிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பில்டப் தராங்களா என்னன்றதெல்லாம் நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.